ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ச்சியாக நாங்கள் எக்ஸலில் இருக்கிற முக்கியமான பேசிக்கான விஷயங்களை பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன புதுசாக படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் அப்படி ஒரு டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் நீங்கள் எக்ஸல் தொடர்பாக எங்களோட சேனலில் நீங்கள் பார்க்காட்டி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் லிங்க் கொடுத்துருக்கோம், பிளேலிஸ்ட் லிங்க். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் போட்ட எக்ஸல் ஒர்க் ஷாப் ஃபுல் வீடியோஸையும் அதோட ரெஃபரன்ஸ் மெட்டீரியல், எங்களுக்கு தேவையான உங்களுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் எல்லாத்தையுமே நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே. ஸோ அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செய்து பழகலாம். ஸோ டிரெக்டாகவே நாங்கள் வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முதல் நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் எக்ஸல் பற்றி படிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கட்டாயமாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படின்னு தான் அவங்களும் பார்த்து பயனடையக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்க நாங்கள் டிரெக்டாகவே வீடியோக்குள்ளே போயிடுவோம். சரி, இது கொஞ்சம் புதுசான ஒரு டாபிக் தான், புது டாபிக். சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பார்க்க போகிறோம்னா அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். சரி சரி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நான் ஏற்கனவே சொல்லிட்டு வரேன், தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்துட்டு வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே கொஞ்சம் அலுப்பு இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்காக தான் என்ன செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் இயன்ற அளவுக்கு அவங்க ஈஸியாக்கி தந்திருக்காங்க. உதாரணமாக இப்போ இதில் ஒரு நான் ஃபார்முலா அடிக்கிறேன்னு சொன்னேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதே டேபிளை நாங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பேமெண்ட்டை காண்றதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த பேமெண்ட்டில் கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லேபர்ஸுக்கும் ஒவ்வொரு எம்ப்ளாயீஸுக்கும் அவங்களுக்குரிய ஒரு லேபர் ரேட் இருந்துச்சு. அதாவது உதாரணமாக சாலிமுக்கு ஒரு ரேட் இருந்துச்சு, ஒரு அவருக்கு இவ்வளவு காசுன்னு நாங்கள் போட்டிருந்தோம். அதே மாதிரி இன்னொரு ஆளுக்கு வேறொரு ரேட் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஏற்ற மாதிரி மாறிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஞ்சம் பேருக்கு குரூப் ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேருக்கும் கொமனான ஒரு லேபர் ரேட் தான் கொடுக்காங்க. அதாவது ஒரு மணித்தியாலம் வேலை செய்தால் $20, அதாவது காமனானது. ஸோ அதுக்கு இனி நான் கொண்டு போய் இதில் புதுசான ஒரு சார்ட்டை போட்டு இதில் நான் கிரியேட் பண்ணி கொண்டு போக தேவையில்லை. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேருக்கும் காமனான ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் படித்ததில் உங்களுக்காவது ஏதாவது பிரயோசனம் இருக்கான்னு செக் பண்ணலாம்டா. இப்போ இந்த ஃபைல் உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் ஒருக்கா டவுன்லோட் பண்ணுங்கள், ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் இந்த சி பேஜுக்கு வாங்க. இந்த சி பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த காலம் இந்த செல், அதாவது E3ல டைப் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்ன, அது ஒரு டக்குன்னு யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். தச்சியெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்க்காட்டி பழைய வீடியோஸ் தயவு செய்து அதை போய் பார்த்துட்டு வாங்க. அப்படின்னு தான் நாங்கள் தொடர்ச்சியாக படிப்பிக்கிறது உங்களுக்கும் கட்டாயமாக விளங்கக்கூடியதாக இருக்கும். சரி, பெரும்பாலானாக்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னது, இந்த செல் கிளிக் பண்ணணும். அதாவது எவ்வளவு பேமெண்ட் கொடுக்குறோம்னா இதில் தங்கியிருக்க போது ஒரு ஹவருக்கு $20 தெரியும். ஸோ இப்போ மொத்தமாக எவ்வளவு ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பார் அந்த மந்த்தில், அதுதான் காணணும். ஸோ இப்போ ஒரு ஷிஃப்ட் வேலை செய்தால் 8 மணித்தேலாம் அவர் வேலை செய்கிறார். உதாரணமாக ஒரு நாள் மாதிரி பாருங்க, ஒரு நாளில் 8 மணித்தேலாம் வேலை செய்கிறார் அவர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை எதோட மல்டிப்ளை பண்ணணும், D3யோட. ஏண்டா ஒரு மந்த்தில் 18 ஷிஃப்ட் அவர் போயிருக்கிறார். ஸோ 18ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி அதையும் திருப்பி என்னத்தால் மல்டிப்ளை பண்ணணும், $20. இவ்வளவு டோட்டல் ஹவர்ஸ், அதாவது 18 to 18, 8 தர 18 என்னவா இருக்க போகுது, மொத்த அவர்ஸ் அவர் வேலை செய்த அவர்ஸா இருக்க போகுது. அதோட விட்டாக்கானது அதை என்ன செய்யணும், எவ்வளவு சம்பளம்னு பெருக்கணும். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு காசு கொடுக்குறேன் பெருக்கினதான் என்ன நடக்கும், மொத்த சம்பளத்தையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போட்டாச்சு, என்டர் கொடுத்தாச்சு, ஆன்சர் வந்துட்டு எவ்வளவா $2880 கிடைக்குது ஒரு மந்த்துக்கு. ஸோ நார்மலாக நாங்கள் என்ன செய்திருப்போம், அடுத்த இவருக்கும் காணணும், துளசிக்கும் காணணும். ஸோ துளசி காணணும் என்ன செய்யலாம், இதை எடுத்து டக்குன்னு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா என்ன நடக்கும், இங்கே எதை நாங்கள் வளமையாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். இங்கே இருக்கிற ஃபார்முலா என்ன நடந்துடும், குளம் மாறையில் ரோ ஒன்று கூடுது. ஸோ என்ன நடக்க போகுது, 3க்கு பதிலாக இப்போ 4 வந்துடும், 3க்கு பதிலாக 4 வந்துடும். அதே மாதிரி D3லேயும் 3க்கு பதிலாக 4 வந்துடும். சரி, போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். என்ன ஆன்சர் வந்திருக்கு, இப்படி ஒரு கோடு காட்டுனா என்ன மீனிங், 0ன்னு வந்திருக்கு. இப்படி 0 வந்திருக்கும், ஒருக்கா யோசிச்சு பாருங்க பாப்போம். வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு ஒருக்கா யோசிச்சு பாருங்க, ஏன் இப்படி 0 வந்துச்சு. சரி, பெரும்பாலான நாட்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, C4 into D4. சரி, மொத்த மணிச்செல்லாம் வந்துட்டு. ஆனா இதால மல்டிப்ளை பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா C16. அதாவது C16 அங்கே இருக்குன்னு பாருங்க, இவரோட மல்டிப்ளை பண்ணணும். அதாவது C15க்கு மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா C16ஓட மல்டிப்ளை பண்ணியாச்சு. அதுதான் ஆன்சர் வேற இல்லை. என்ன இதுல ஒரு வேல்யூவும் இல்லை, அதாவது 0 ஒன்றுமே இல்லாட்டி 0. ஸோ 0வோட மல்டிப்ளை பண்ணி ஏதோ ஒரு நம்பரை பெருக்கிட்டு கடைசியில் 0வோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கடைசி என்ன ஆன்சர் வரப்போகுது, 0 தான் வரப்போகுது. ஸோ இதுதான் பிழைச்சிருக்கு. ஸோ இதை என்ன செய்யணும், 15 மாத்திடணும். இப்போ பாருங்க ஆன்சர் சரியா வந்துட்டு. இதுல என்ன நடந்திருக்கு, இழுக்கும் போது என்ன நடக்கும், ரோ என்ன நடந்திருக்கு, ஒவ்வொன்று தள்ளி தள்ளி போகுது. இப்போ இவர்ல இருந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன் இங்க, ஏன்னா குளம் மாறையில. ஸோ பிரச்சனை இல்லை, குளம் அதே குளத்துல தான் இருக்க போகுது. ஆனால் ரோ என்ன செய்ய போகுது, எல்லாமே தள்ளிட்டு வரும். இப்போ
C4 D4 C15 அடுத்த முறை என்ன வரப்போகுது C5 D5 C16க்கு போயிடும். ஸோ அதுக்காக என்ன செய்யலாது, இந்த $20 தொடர்ச்சியாக இதில் மட்டும் இழுத்துட்டு விடையலாது. அப்படி விட்டாலும் ஆன்சர் வரும். ஆனால் இது வந்து ஒரு ஃபார்மட் வடிவாக இருக்குது, கேவலமாக நாங்கள் எல்லாம் செய்து விடக்கூடாது. ஸோ இப்போ என்ன செய்யலாம், இல்லாட்டி அப்படியும் செய்யலாது, இல்லாட்டி இதை வந்து ஒவ்வொரு தரையும் அழிச்சு கொண்டு C15 அப்படி ஒவ்வொரு தரையும் மாற்றிட்டும் இருக்கலாது, வேலையும் கூட. ஸோ இதுக்கு தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நாங்கள் சொல்லுவோம் நார்மலாக ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னா நாங்கள் பிடிச்சி இழுக்கும் போது அதுக்கேற்ற மாதிரியே தானாகவே மாறிட்டு வருது, ரோ எல்லாம் தனக்கேற்ற மாதிரியே மாறிட்டு வருது, பிரச்சனையே இருக்கல முந்தி. ஆனால் இங்கே வந்து இது நாங்கள் எப்பயும் மல்டிப்ளை பண்ணணும், என்னது கீழே இழுத்தாலும் இந்த செல்லோட தான் நாங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். அது என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதை காட்டுறதுக்கு நாங்கள் டாலர் சைனை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன செய்யலாம்டா, அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் எப்படி எழுதலாம்டா, இப்போ எந்த செல்லை நாங்கள் கீழே இழுத்தாலோ எந்த பக்கமாக இழுத்தாலும் இந்த C15 செல்லை மாற்றவே கூடாது. எங்கே போனாலும் இந்த C15 செல் மாற்றவே கூடாது, அதோடு தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படின்னு என்ன செய்யணும்னா பார்த்தீங்கன்னா, சி அந்த கொலம் சிக்கு முன்னாடி ஒரு டாலர் சைனையும் 15க்கு முன்னுக்கு ஒரு டாலர் சைனையும் பார்த்து வச்சுடுங்க, போட்டுருங்க. அதாவது இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். ஸோ அப்படின்னு என்ன மீனிங்னா, நீங்கள் எந்த பக்கம் இழுத்தாலும் இந்த C15 அந்த வேல்யூ மாறாது. இப்போ மல்டிப்ளை பண்ணாலும் என்ன நடக்கும், C15ஓட தான் மல்டிப்ளை ஆகுது. இப்போ பாருங்க இழுத்து ஒன்றுக்குமே 0 வராது. ரீசன் என்ன, இப்போ கீழே இருக்கும்போது மீதியெல்லாம் மாறுது. இப்போ பாருங்க கொலம் மாறையில் ரோ வந்து கூடிட்டு போகுது, ரோ கூட கூட என்ன செய்யணும், C4 D4 இங்கால சி வந்து என்னவா வந்திருக்கணும், 16 வந்திருக்கணும். ஆனால் வரையில. ரீசன் என்ன, நான் சொல்லியிருக்கேன் அப்சல்யூட், அதாவது டாலர் சைன் கொடுத்தா என்ன மீனிங், அந்த வேல்யூலேயே வச்சுக்கோ, அந்த செல்ல தான் நீ மல்டிப்ளை பண்ணி ஆகணும். ஸோ அதை தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் என்ன நடந்திருக்கு, இல்லாமே பாருங்க C8 D8 ஆயிட்டு, ஆனா இது வந்து மாறையில. ஸோ இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். இப்போ பார்க்க கொஞ்சம் குழப்பமா இருக்கு, ஆனா இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கலாம். அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ்லேயும் உங்களுக்கு போய் புகுந்து விளையாடலாம். சரி, அதை பற்றி பார்க்குறோம். முதல் நீங்கள் இது வந்து விளங்காட்டி திருப்பி ஒருக்கா போஸ்ட் பண்ணிட்டு திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்க, அப்படின்னு தான் படைய விளங்கினதை அங்கே நாங்கள் விளையாடுறதுக்கு ஓகே போயிடலாம். ஸோ இப்போ திருப்பி முறுக்கிற சின்ன நான் சொல்லிடுறேன். அதாவது இப்போ இதை நான் கீழே நோக்கி இழுக்கும்போது இப்போ இந்த அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் மட்டும் நான் போடாமல் இருந்தேன், அதாவது இந்த டாலர் சைனை நான் போட இல்லை, இந்த செல்லை சும்மா விட்டுட்டு இழுத்துருந்தேன்னா எல்லா பேருக்குமே தெரிஞ்ச மாதிரி எல்லாமே 0 ஆயிடும். ஏண்டா இப்படி நான் இழுக்கும் போது என்ன நடக்க போகுது, இதுல C15ஓட மல்டிப்ளை ஆனது அடுத்த தடவை லைன்ல வரும்போது C16 ஆயிடும். அது நார்மலா நடக்கும், அது ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ். ஆனா அப்படி எனக்கு தேவையில்லை, என்னது எப்பயுமே இந்த C15ஓட தான் மல்டிப்ளை ஆகணும், அந்த பாக்ஸ்ல இருந்து தாண்டக்கூடாது. ஸோ அதுதான் என்ன செய்யறேன், இவரை மாறக்கூடாதுன்றதுக்காக இந்த ரோக்கு முன்னுக்கு, அந்த செல்லுக்கு இந்த ரோக்கு முன்னுக்கு 15க்கு முன்னுக்கு ஒரு டாலர் சைனை போடணும். அதே மாதிரி சிக்கு முன்னுக்கும் ஒன்றை போட்டுடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் அழுத்தாலும் இவர் அதே மாதிரி தான் இருப்பேன். சரி, இப்போ இதை விட நீங்கள் இன்னும் ஈஸியாக போடலாம். இப்படி சரி, இப்போ நாங்கள் கீழே இழுக்கும் போது எது மாறும், குளத்தை மாற்றல. ஸோ என்ன நடக்க போகுது, ரோ தான் மாறிட்டு வர போகுது. இப்போ பாருங்க, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா C4 × D4 × நார்மலாக விட்டுருந்தோம்னா என்ன நடந்திருக்கும், C16 மாறி இருக்கும். அதாவது ரோ ஒன்று கூடி இருக்கும், குளம் மாறி இருக்குமா, குளம் மாறி இருக்காது. ஸோ இப்போ குளம் மாறாட்டி இந்த டாலர் சைனை குளத்துக்கு போடணுமா, குளம் மாறாது கட்டாயம். எப்படி இந்த பக்கமாக நாங்கள் கீழே எழுத்தோம்னா குளம் மாறாது. ஸோ நான் இந்த சிக்கு முன்னுக்கு இதை போடல, சிக்கு முன்னுக்கு ஒன்றுமே போடல, டாலர் மாறல. டாலர் போட்டால் அந்த வேல்யூ மாறாமல் இருக்கும். இப்போ அதே ரோனா 15லேயே இருக்கு. ஆனால் இப்போ சிக்கு முன்னுக்கு நான் போடல, ஏன் போடணும், தேவையில்லை. ஸோ இப்போ பாருங்க, இப்போ நான் கீழே எழுத்தேன்னா மாறுமா, மாறாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிக்கு முன்னுக்கு டாலர் இல்லை, ஆனால் சி மாறாது, சும்மாவே மாறாது. கீழ் நோக்கி எழுத சி மாறாது, ஏன்னா ஒரே குளத்துல தான் எழுதிட்டு இருக்கோம். ஸோ இந்த சீல இந்த குளத்துலேருந்து மாறாது. ஸோ இதை நீங்க போடவே தேவையில்லை. போட்டா தப்பில்லை, போடாமலும் நீங்க செய்யலாம், அதுக்கு தான் சொன்னேன். ஸோ இதுதான் உள்ளுக்கு போய் பூந்து விளையாடுறேன்னு சொல்லுவேன். இதுக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும், தச்செல்லாம் நீங்க போடாட்டியும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஆனால் அதுக்காக நீங்க மாற்றி இதுக்கு மட்டும் போடுறது இல்லை, அதாவது இந்த டாலர் சைனை சிக்கு மட்டும், அதாவது குளத்துக்கு முன்னுக்கு மட்டும் போறதே, குளம் எப்படியோ மாறாது. கீழ் நோக்கி இழுத்துனா குளம் மாறவே மாறாதுன்னு தெரியும். ஆகவே நீங்க கொண்டு போய் குளத்துக்கு முன்னுக்கு டாலரை போடுறதும் போடாததும் ஒன்றுதான். ஆனால் ரோக்கு கட்டாயமா போடணும். ரோ போடாட்டி என்ன எழுதணும், ஒன்று தள்ளி விட்டுரும். ஸோ இதுதான் முக்கியமான அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். இதுக்கான ரீசன் என்னடா, இப்போ இன்னொரு யூஸ் ஆகுற ஒரு இது இருக்குன்னு வச்சிங்கன்னா, அதாவது இன்னொன்று தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்கான செல்லோட மல்டிப்ளை பண்ணணும், இல்லாட்டி ஏதாவது ஆட் பண்ணணும், இல்லாட்டி பெர்சன்டேஜ் காணணும், அந்த பெர்சன்டேஜோட பெருக்கி காணணும். ஸோ அப்படியான வேலைகளுக்கு கட்டாயமாக இது தேவைப்பட போகுது. ஸோ இதுதான் முக்கியமான விஷயமாக இங்கே பார்த்துக்கணும். ஸோ தொடர்ச்சியாக இன்னொரு கொஸ்டின் ஒன்றையும் ரிலேட்டிவாக பார்த்துட்டே போயிடுவோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டி பேஜுக்கு வாங்க. ஸோ இந்த டி பேஜில் என்ன கேட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது அதே அட்டவணை தான், ஆனால் இதில் பேமெண்ட் எல்லாம் தந்திருக்கு. ஸோ இப்போ போனஸை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. சரி, போனஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் $2880 கொடுக்குறாங்க. போனஸை என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட்டுண்ட 10% போனஸாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபார்முலா. அதாவது இந்த போனஸில் இவட்ட பேமெண்ட் இங்கே இருக்கிறாங்க, ஏற்கனவே கண்டுட்டோம். அதுண்ட 10% இங்கே கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. 16லேருந்து 10% கொடுக்கட்டா இங்கே உங்களுக்கு 10% தந்திருக்காங்க. இதில் வந்து எப்படி ஃபார்முலா எழுதுறது? இதை வந்து நான் இங்கே அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்கேயே நான் கீழே காப்பி பண்ண வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் இது மாறிடும், கீழே போயிடும். ஸோ அதனால நான் இதையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி ஃபுல்லாக செய்து பாருங்க. அதுக்கு பிறகு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ பெரும்பாலும் எல்லா பேரும் செய்திருப்பீங்க. என்ன நடக்கும், இல்லை ஈக்குவல் கொடுக்கணும். இந்த செல்லை நாங்கள் எடுக்கணும் E3. அதை வந்து எதோட மல்டிப்ளை பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த போனஸ். சரி, இப்போ இவ்வளோதோட ஆன்சர் வந்துடும். ஆனால் இதோட விடையில் அது ரீசன் என்ன, இதில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிறது வந்து E3 × C16. அதாவது கீழே எழுத்துன்னு என்ன நடந்துடும், அடுத்த எழுத்துன்னா E4 × C17 வந்துடும். ஆனால் எனக்கு தேவை என்னது, C16 தான் எப்பயுமே இருக்கணும். ஸோ என்ன செய்கிறேன், சி மாறாது. ஸோ சிக்கு முன்னுக்கு நான் $sign போடையில, போட்டாலும் தப்பில்லை, ஆனால் போட தேவையில்லை. ஸோ 16 மாறாமல் வச்சிருக்கணும் கீழ் நோக்கி இருக்கும்போது. ஸோ $sign எதுக்கு முன்னுக்கு போட்டிருக்கேன், 16 அந்த ரோக்கு முன்னுக்கு தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 288 எண்ணி நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னா சரி, என்ன நடக்க போகுது, இதுக்கேற்ற மாதிரி 2400 10% எவ்வளோ இருக்க போகுது, 240 இருக்க போகுது. ஸோ தச்சையில் நீங்கள் இந்த $sign நீங்கள் மாறி போட்டீங்கன்னா, இல்லாட்டி போடாமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன நடந்திருக்கும், 0ன்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. ரீசன் என்ன, இதில் வந்து நாங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது கீழ் நோக்கி வந்துடும். இப்போ உதாரணமாக இந்த இடத்துக்கு வரும்போது என்ன நடந்துடும், $sign போடாட்டி E4 × C17 வந்துடும். ஸோ அதுதான் மெயினான பிரச்சனை. ஸோ இதை வந்து நீங்களே வீட்டை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். வேறு ஏதாவது உங்களோட பேரண்ட்ஸ்டே கேட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சார்ட் என்னாவது எடுத்து உங்களோட வேணும்னா உங்களோட எக்ஸ்பென்ஸ், வீட்டு எக்ஸ்பென்சஸை எடுத்து ஏதாவது மல்டிப்ளை பண்ணி பார்த்து உங்களுக்கு எவ்வளவு காசு தரணும், இல்லாட்டி அதாவது ஒரு 4 பேர் ஃபேமிலியில் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு போட்டுட்டு உங்களோட எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு வைப்போம். இதில் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தனி ஆளுக்கு எவ்வளவு தேவை, ஸோ டிரெக்டாகவே சொல்லாதீங்க. இதை வந்து நாங்கள் 4ஆல் பிரித்தாவே சரிதானா ஒவ்வொரு ஆட்களுக்கு வந்துடும். ஸோ இப்படி செய்யாமல் என்ன செய்யலாம், இப்போ ஒரு தடவை இங்கே 4 டைப் பண்ணி விட்டோம்டா, இதில் நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், இப்போ வந்து ஒரு ஆள் ஃபேமிலி மெம்பர்ஸை மாற்றுறாங்க, நம்பர் ஃபேமிலி மெம்பர்ஸை மாற்றுறாங்க, ஒரு 5-6 இருக்குண்டா, அதுக்கேற்ற மாதிரி இவர் வந்து இங்கே நாங்கள் ஃபார்முலாவை போட்டோன்னு இதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்சஸை மாற்றி காட்டணும். ஒரு ஆளுக்குரிய எக்ஸ்பென்சஸ் எப்படின்னு மாற்றி காட்டுற மாதிரி நீங்கள் செய்து பார்க்கலாம். இப்போ உதாரணமாக நான் சொன்னேன்டா, இப்போ இதில் வந்து எடுத்து வச்சிருப்போம், காப்பி பண்ணியே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்ததுக்கு ரீசன் என்னென்ன வடிவாய் பார்த்துருங்க. இதில் வந்து நான் ஃபார்முலா டைப் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஃபார்முலா என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் இந்த பக்கம் அழுத்தோன்னா ஃபார்முலா வந்து மாறிட்டு, அதாவது இப்போ ரோவை மாத்திரன், சாரி ரோ மாறாமல் 3 தான் ரோவாக இருக்குது, குளத்தை மாத்திரன். ஸோ குளம் எவ்வளோ தள்ளி இருக்கேன், பேமெண்ட்லேருந்து 1 2 3 3 தள்ளி இருக்கேன். ஸோ இப்போ இதில் பேமெண்ட் காணும்போது என்ன நடந்திருக்கு, இவரோட மல்டிப்ளை பண்ணிச்சு, அதாவது C3யோட. இப்போ இதோட என்ன நடக்குது, F3யோட மல்டிப்ளை பண்ணுறாரு. இதுலேருந்து 2 முன்னுக்கு இருக்கிறதோட மல்டிப்ளை பண்ணுறேன். அதனால தான் இப்படி 0 ஆகிருக்கு. ஏன்னா நடுவில் 0 வரும். ஸோ அதனால இதை நான் டிலீட் பண்ணி கொள்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸாக எடுத்து வச்சிருங்க, நீங்கள் எல்லாம் டைப் பண்ணி கொள்ளலாம். சரி, லைட் பில் எடுப்போம். லைட் பில் வருது. சரி, வேறு என்ன வரலாம், இன்டர்நெட் சார்ஜ். இப்படி நீங்கள் வீட்டையே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் உண்மையிலேயே ப்ரொஃபஷன் போனீங்கன்னா அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனில் இது வடிவாக யூஸ் ஆகலாம். ஸோ இன்டர்நெட் சார்ஜஸ் இந்த ரெண்டையும் காணும் இப்போதைக்கு. ஸோ இப்போ பார்ப்போம், இதில் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு தராங்க. இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ், இப்போ மெம்பர்ஸ், ஸோ இது வந்து எக்ஸ்பென்சஸாக இருக்க போகுது. இது அமௌண்ட் டோட்டல். உங்கள்கிட்ட கேட்டது இண்டிவிஜுவலை காண சொல்கிறாங்க. இப்போ ஆக்கள் வந்து இண்டிவிஜுவலை மாற்ற இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸுன்ற அளவு கூட கூட என்ன நடக்கும், இண்டிவிஜுவல் அமௌண்ட் வந்து குறைஞ்சிட்டு போக போகுது. இப்போ ஒரு ஆள் செலவு, ஒரு குடும்பத்துக்கு செலவு வந்து 40,000 வருதுன்றால், இப்போ 5 பேர்னு என்ன நடக்க போகுது, ஒரே செலவாக இருந்தால் 2 குடும்பம் ஒப்பிட்டுறீங்க, 2 குடும்பத்துக்கும் செலவு வருது, 4000 rupees தான் செலவு வருதுன்னா, 40,000 செலவு வருதுன்னா 5 மெம்பர்ஸ் இருந்தால் ஒரு ஆளுக்கான செலவு எவ்வளவு இருக்குது, கிட்டத்தட்ட 40,000 5ஆல் பிரிக்க போறீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இதுலேயே 40,000 எடுத்துரும், அவ்வளோத்துக்கு வராது, பரவாயில்ல போடும்.
10,000. இது வந்து ஒரு 5,000. சரி போட்டிங்கன்னா என்ன நடக்க போகுது, இதில் வந்து அப்சல்யூட் வந்து இதில் வந்து 5 மெம்பர்ஸ்ன்னு எடுத்து வச்சுப்போம். ஸோ இப்போ இதில் என்ன செய்யணும், இது வந்து ஜென்ரல்னு மாற்றிடணும். ஸோ ஜென்ரலே கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இண்டிவிஜுவல் காண போகிறீங்கன்னா என்ன செய்யணும்னா, இதில் ஈக்குவல் கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் இதில் டோட்டல், அதாவது இந்த I3ல இருக்கிற இதை அமர்த்திட்டு I3 செல் பட்டனை கொடுத்துட்டு பிறகு டிவைட் பண்ணணும். இதால் டிவைட் பண்ண போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது கொடுத்துருக்க I என்னவா இருக்க போகுது, 9ஆக இருக்க போகுது. சாரி I8. ஸோ அதில் கிளிக் பண்ணி வந்துட்டு I8. ஸோ இப்போ இந்த I8 நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இதோட விட்டுட்டு நாங்கள் டிரெக்டாக இழுக்கலாது. ரீசன் என்ன, கீழே இழுத்தோன்னு இவர் வந்து கீழே இறங்கிடுவார். எப்பயுமே நாங்கள் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும் 5ஆல். ஸோ என்ன செய்யலாம், இதில் வந்து நான் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி இருக்கணும். எவ்வளோத்தில் யூஸ் பண்ணியிருக்கணும், இந்த 8க்கு தான் யூஸ் பண்ணணும். ஏன்டா நான் கீழே எடுக்கும்போது இந்த 8 தான் மாறப்போகுது. ஸோ இப்போ பாருங்க, இப்போ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறப்போகுது. ஏன் இதை இப்படி செய்தோம்னா, இப்போ 10 மெம்பர்ஸ் வராங்க. இப்போ 10 மெம்பர்ஸ்னால் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அங்கே மாறிடும். இதே தனியாக நீங்கள் இங்கே செய்தீங்கன்னா, இப்போ இதிலே டிரெக்டாக நீங்கள் கொடுக்கலாம். என்னது, இதை வந்து 5ஆல் டிரெக்ட் பண்ணுங்க. ஸோ இப்படின்னா இதுவும் செய்யலாம். ஆனால் அதை விட இது கொஞ்சம் ஈஸி. ஸோ இது விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸை பற்றி பார்த்துருந்தோம். தொடர்ச்சியாக வீடியோ எக்ஸலை பற்றி நீங்கள் பார்க்கணும்னா கட்டாயமாக மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.